Taste the Daily. குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. கொட்டும் பணியிலும் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு வண்ணமயமாக மின்னிய பாரம்பரிய சின்னமான குதுப் மினார் கோபுரம். தேசிய கொடியின் வண்ணத்தில் மின்னிய குதுப் மினார் கோபுரத்தில் விழிப்புணர்வு விளம்பரங்களும் ஒளிபரப்பு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு 15 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்து ஆதரவு அளிக்க கோரிக்கை. தமிழகத்தில் கல்வி நிறுவன வளாகங்களை சுற்றிலும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. உயர்நிலை கல்வியிலும் தமிழகத்தின் நிலைமை சிறப்பாக இல்லை என திமுக அரசை தாக்கிய தமிழக ஆளுநர் RN ரவி. முதலீடுகளில் பின்தங்கியிருந்த தெலுங்கானாவும் ஹரியானாவும் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி முன்னேறிவிட்டனர். தமிழகத்தை விடுத்து முதலீட்டாளர்களும் மற்ற மாநிலங்களுக்கு சென்று விட்டதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகின்றன. தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்வதால் நமது இதயம் குன்றி தலை அவமானத்தால் தாழ்ந்து போகிறது என ஆளுநர் கவலை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை மக்கள் விரும்பவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். ஏழைகள், நடுத்தர மக்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் திராவிட மாடல் அரசை வெறுப்பதாக விமர்சனம். யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. போடுவாங்களா? தொழிலாளர் போடுவாங்களா? முதலீட்டாளர் போடுவாங்களா? ஏழைகள் போடுவாங்களா? நடுத்தரவருக்கு போடுவாங்களா? திமுக எப்ப ஓட்டு போடுங்க? அரசு ஊழியர்களோட இந்த ஆட்சி வேண்டாம்னு சொல்றோம். ஆகவே இந்த ஆட்சி எவ்வளவு தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் விமர்சனம். இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் கஞ்சா வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏன் 10 ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருள் தமிழகத்திலே இல்லை? எங்கே போனார்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள்? அன்றையும் இதே காவல்துறை அதிகாரிகள் தானே இருந்தார்கள். இப்பொழுது மட்டும் எப்படி கஞ்சா விற்கின்றது, லாட்டரி விற்கின்றது, கிளப்பு நடக்கின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அன்றைய தினம் சட்டத்தின் ஆட்சி அம்மாவில் இருக்கின்ற போதும், அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் போதைப் பொருள் எங்கே இருந்தாலும் உடனடியாக அது கழகத்தில் அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? நிற்பவரெல்லாம் திமுக. ஆனால் காவல்துறை கைகள் கட்டப்பட்டு விட்டன. அதனால் தான் எங்கே பார்த்தாலும் கஞ்சா வித்துக் கொண்டிருக்கிறது. பிற மாநிலத்தில் தமிழக வீரர்கள் தாக்கப்படுவதை கேட்க தைரியமின்றி திமுக பாஜகவை கண்டு பயப்படுகிறது. கருணாநிதி, ஸ்டாலின் ஆட்சி நடக்கும் போதெல்லாம் தமிழக உரிமை விட்டுக் கொடுக்கப்படுகிறது என முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஆவேசம். இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே தமிழக வீராங்கனைகள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் துறையிலே இருக்கின்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை கேட்பதற்கு துணிவில்லை, தைரியம் இல்லை, பயம். அடிச்சது யாரு? பீகார் மாநிலத்தை சேர்ந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பயம். ஏன் பேசல? ஏன் கண்டனம் தெரிவி? கண்டனம் தெரிவிக்கிறதுக்கும் இந்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இங்க இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் ஏன் வாய் வரல? மற்றதெல்லாம் பேசுற. எப்போதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதியும் இந்த திமுகவும் இன்றைக்கு ஸ்டாலினும் ஆட்சிக்கு பொறுப்பேற்கிறார்களோ அப்போதெல்லாம் தமிழுக்கும் தமிழக உரிமை விட்டுக் கொடுக்க. மதிப்பு கூட்டு வரிக்கு ஆதரவு கொடுத்துவிட்டு GST வர காரணமான திமுகவிற்கும் ஸ்டாலினுக்கு GSTயை பற்றி பேச என்ன அருகதை உள்ளது?
குடும்பத்திற்காக ஆட்சி நடத்துகிற இயக்கம் திமுக என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. அம்மா சொன்னாங்க, நான் இருக்கிற வரை இந்த மதிப்பு கூட்டு வரிக்கு அனுமதி தரமாட்டேன் என்று சொன்னார்கள். 2006 அம்மா இருக்கிற வரை மதிப்பு கூட்டு வரி தமிழகத்திலே அனுமதிக்கப்படவில்லை. தேர்தல் வந்தது, ஆட்சி மாற்றம் வந்தது, கருணாநிதி முதலமைச்சராக வந்தார். வந்தவுடனே முதல் சட்டமன்றத்திலேயே அந்த மதிப்பு கூட்டு வரிக்கு அனுமதி கொடுத்து இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த துரோகி திமுக அரசு. உண்டா இல்லையா? ஒன்றாம் தேதி இல்லையா? சொல்லு. எந்த முகத்துல எதுல நீ வந்து சொல்ற ஜிஎஸ்டி பத்தி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? திமுகவுக்கும் இந்த ஸ்டாலினுக்கும் ஜிஎஸ்டி பத்தி பேசுவதற்கு என்ன அருகதை? செஞ்சி பேருந்து நிலையத்திற்கு அஞ்சுகம் என பெயர் சூட்டப்பட்டதற்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கடும் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன திட்டத்தை நிறைவேற்றியுள்ளார் ஸ்டாலின் என கேள்வி. அஞ்சுகம் பஸ் ஸ்டாண்ட் அவங்க கவுன்சிலர் இருந்தாங்களா, எம்எல்ஏ வந்தாங்களா, எம்பியா இருந்தாங்களா, முதலமைச்சர் இருந்தாங்களா, மத்திய அமைச்சர் இருந்தாங்களா, சுதந்திர போராட்ட தியாகியா, இல்ல இந்த தமிழுக்காக உயிர் நீத்த தியாகியா? யாரா? விஞ்ஞான ரீதியாக திருடுவதிலே உலகத்திலே 1ஆம் நம்பர் கில்லாடி கருணாநிதி பெற்ற தாயார் இப்ப விழுப்புரத்துக்கு வரப்போறார். நாளைக்கு வராது, என்னைக்கும் தெரியல. ஏதாவது திட்டங்களை நிறைவேற்ற போறாரா? சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. நந்தன் கால்வாய் திட்டம், இந்த செஞ்சி மக்கள் நந்தன் கால்வாய் திட்டம் பல ஆண்டு காலமான அந்த நந்தன் கால்வாய் திட்டத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த விவசாயிய நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றி அந்த கால்வாயை புனரமைப்பு தந்தது எம்மா ஆட்சி எடப்பாடியார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை தூக்கி எறிகிற காலம் வெகு விரைவில் வரும். ஆணவம், ஆட்சி அதிகாரம், பணம் திமிரில் திமுக ஆட்சி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத இந்த அரசை, விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத ஸ்டாலின் அரசை, வேலை வாய்ப்பை உருவாக்கி தராத இந்த ஸ்டாலின் அரசை, மாணவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாத இந்த ஸ்டாலின் அரசை, பெண்களுடைய பாதுகாப்பை தராத அந்த அரசை, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வக்கில்லாத துப்பில்லாத இந்த ஸ்டாலின் அரசை, தன் குடும்பத்தினுடைய நலனுக்காக இந்த தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கிற இந்த அரசை, திமுக அரசை, ஸ்டாலின் அரசை தூக்கி எறிகிற காலம் விரைவிலே வருகிறது. சட்டமன்ற தேர்தல் விரைவிலே வர இருக்கிறது. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் மக்களின் தொடர் போராட்டத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மக்களின் வெற்றிக்கு ஸ்டிக்கர் ஒட்ட மதுரை செல்லும் திராவிட மாடல் முதல்வர். ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள ஆசைப்படும் முதல்வர் அதிமுக ஆட்சியில் டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதைப் போல அரிட்டாப்பட்டி பகுதியையும் வேளாண் மண்டலமாக அறிவிப்பாரா என மக்கள் கேள்வி. கொஞ்சம் ஒரு 500 ஏக்கர் தான் இது. இந்த பகுதி பூராமே வரணும்ட்டு எங்களோடது. எங்கள் மேலூர் தாலுகாவில் எல்லா பகுதியுமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பண்பாட்டு மண்டலமாக வரணும்ன்றதை எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் ஒருபோக விவசாயிகள் சங்க சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் மொழிப்போர் தியாகிகளின் பெயர் பிழையுடன் எழுதப்பட்ட அவலம். தமிழ் தமிழ் என்று சொல்லி விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு அரசு சட்டக் கல்லூரிகளில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் காலம் தாழ்த்திய திராவிட மாடல் ஆட்சிக்கு குட்டு வைத்த சென்னை உயர்நீதிமன்றம். போதிய ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் அரசு சட்டக் கல்லூரிகளை மூட வேண்டும் என நீதிமன்றம் கண்டித்ததை அடுத்து திராவிட மாடல் அரசு நடவடிக்கை.
சென்னை கோயம்பேடு மார்க்கெட், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புனேவில் இருந்து ரயில் மூலம் போதை மாத்திரைகளை சென்னைக்கு கடத்தி வந்த இளைஞர் திருத்தணியில் சிக்கினார். மைனாரிட்டி பாஜக அரசும் மற்றும் திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் ரயில் மூலம் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வரும் அவலம். சென்னை கோயம்பேட்டில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் ஏவல்துறை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் மாணவிகளிடம் ஆபாச படங்களை காட்டிய வேன் டிரைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்கள். காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த நிலையில் பெற்றோர்கள் கொதித்தெழுந்ததால் ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். காஞ்சிபுரத்தில் மன வளர்ச்சி குன்றிய 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை நைய புடைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்கள். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த சூளகிரியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லை சம்பவங்களால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பெண்கள். திருப்பத்தூர் அருகே கள்ளச்சந்தை மது விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என மக்கள் கேள்வி. கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் நள்ளிரவில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். சென்னை துறைப்பாக்கத்தில் மர்மமான முறையில் இளைஞர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொலை. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவம் அதிகரித்து வரும் அவலம். வேங்கை வயல் விவகாரத்தில் 2 பேர் குற்றவாளி என்பதை கூறுவதற்கு இத்தனை நாட்களா என ஸ்டாலினின் திமுக அரசுக்கு இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் கேள்வி. ஜல்லிக்கட்டு பிரச்சினை போன்றவற்றில் மக்கள் போராட்டத்தில் இறங்கியது போன்று மக்கள் பிரச்சினைகளுக்கு மக்கள்தான் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் ஆவேசம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக உப்பு உற்பத்தி கடும் சரிவை சந்தித்து வருவதாக தகவல். 2024ஆம் ஆண்டில் அதிக மழைப்பொழிவு காரணமாக வழக்கமான உற்பத்தியில் 50% மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் உப்புச் சந்தையில் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி குஜராத் கோலோச்சுவதாக தகவல். தமிழகத்தில் குளிர்காலத்தில் பரவக்கூடிய மம்ஸ் என்ற பொண்ணு வீங்கி வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதாக தகவல். தலைநகர் சென்னையில் அதிக மக்கள் அடர்த்தி மற்றும் இடம்பெயர்வு காரணமாக 2023இல் 31% வைரஸ் பாதிப்பு பதிவாகியுள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறையில் காலி பணியிடங்கள் அதிகரித்திருப்பதாக தகவல். ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான பிரசவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு பெண்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 2000 சலூன் கடைகள் அடைப்பு. தமிழகத்தில் மருத்துவர், நாவிதர் சமுதாயத்திற்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். கொச்சியில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த விமானத்தில் ரகளையில் ஈடுபட்ட 2 வெளிநாட்டு பயணிகள் நடுவானில் சண்டை போட்டுக்கொண்டு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுத்ததால் பரபரப்பு.
குஜராத்தின் ஜாம் நகரில் உலகின் மிகப்பெரிய AI தரவு மையத்தை உருவாக்க முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முடிவு. இது தற்போதைய உலகளாவிய தரத்தை விட அதிகமாக இருக்கும் என தகவல். 2025ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. கிரிக்கெட் வீரர் அஸ்வின், மதுரையைச் சேர்ந்த பறை இசை கலைஞரான வேலு ஆசான், புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்தி உட்பட 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. நடிகர் அஜித்குமார், நடிகை சோபனா ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதுகள் அறிவிப்பு. 3 பிரிவுகளின் கீழ் கொடுக்கப்படும் பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை மேடிசன் கீஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீராங்கனை சபலன்காவை வீழ்த்தி அசத்தல்.